என் ஒய்ஃபுக்கு என்னன்னா அவங்க ஹோம் மேக்கராக இருந்துட்டு இங்கே வர்றது ரொம்ப டஃப்பு. ஆனால் இன்னைக்கு இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலே நம்பர் ஒன்னாக பண்ணிருக்கிறது அவங்க தான். லேடியில் நான் சொல்கிறேன். நம்பர் ஒன்னாக அதை வந்து ஒவ்வொரு ஒரு இன்ச்சு கூட அவங்க வந்து அவங்கள அசீவ் இல்லாமல் எதுவுமே இது பண்ண முடியாது. கலர் சோபா கலர் கூட அவங்க சொல்கிற கலர் தான் இருக்கணும். அதுமாதிரி லைட்டிங், பெயிண்டிங், டிசைனிங், இன்டீரியர் அவங்களும் இன்வால்வ் ஆகிறாங்க, பர்ச்சேஸ்லையும் இன்வால்வ் ஆகிறாங்க, அக்கௌண்ட்ஸ்லையும் இன்வால்வ் ஆகிறாங்க. எவ்வளோ லேபரோட நேமும் அவங்களுக்கு தெரியும், அவங்க கூட பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறதுனால ஒரு குடும்பமாக எல்லோரும் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இதாக மாற்றணும், உணவகமாக மாற்றணும், ஃபேமிலி டைனிங் அந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுறோம். என் பையன் உள்ளே வரும்பொழுது அவன் வந்து என்ன பண்ணான்னா, சுவிட்சர்லாந்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இப்போ முடிச்சுட்டு டிஸ்னி லேண்டில் கொஞ்ச நாள் இருந்தால், அப்புறம் இந்தோனேஷியாவில் ஒர்க் பண்ணான், அப்புறம் துபாயில் ஒர்க் பண்ணான். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் நமக்கு ஆள் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அப்போ தான் அவன் சொன்னான், நீங்கள் இட்லி தோசை விற்றுட்டு இருந்தால் சரி வராது, நான் பிபி சிக்னேச்சர்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஃபியூஷன் ஃபுட்டு பண்ணான். அது சக்ஸஸ் ஆகி அந்த ரயில்வேனால் அதை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அவர் திருப்பி விபி வேர்ல்டாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவரும் இல்லை பூந்து இந்த மாதிரி காஃபி ஷாப் தனியாக பண்ணலாம், பேக்கரி தனியாக பண்ணலாம், நிறைய புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அவர் வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துக்கும் போகிறாரு. துபாயில் ஆரம்பிச்சிருக்கோம், துபாய்க்கும் அவர் தான் பார்த்துக்கிறாரு, இன்டர்நேஷ்னல் பிரான்ச்செல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் லாட் ஆஃப் சேஞ்சஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவுடைய இம்பேக்ட்டு ரெஸ்டாரண்ட்ஸில் எந்த அளவு இருக்குது? சோஷியல் மீடியா தான் சார் நம்பர் ஒன்னாக இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர் கையில் ஃபோன் இருக்குது, யாரும் இப்போ டிவி பார்க்குறது இல்லை, பேப்பர் பார்க்குறது இல்லை, பேப்பர் படிக்கிறதே இல்லை. நானே படித்து ரொம்ப நாள் ஆச்சு. பேப்பர் எங்கேயாவது சும்மா இருந்தால் படிப்பேன், வாங்கி படிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே இங்கே வந்துடுது, ஃபோனில் வந்துடுது. ஃபோனு வந்து ஆல் இன் ஆல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே என்ன வேணுமோ நீங்கள் தேடலாம், நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, எது வேணாலும் இருக்குது இதில். ஸோ நமக்கு என்னன்னா, இன்றைக்கி மீடியா ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபோனில் கொடுத்தீங்கன்னா ரீச் ஆகிறது வேர்ல்டு வைடு ரீச் ஆகும்.